வந்து 7 வார்த்தை பேசுறாங்கன்னு நம்ம கேட்டோம். முதலாவது கர்த்தர் நமக்காக பிதாக்கிட்ட பரிந்து பேசுறாரு. ஆனா ரெண்டாவது வந்து ஒரு கள்ளன்கிட்ட பேசுறாரு. ஏன் கள்ளன்கிட்ட ஏசப்பா பேசணும்? அதுலயும் ஒரு கள்ளன்கிட்ட மட்டும் பேசுறாரு, இன்னொரு கள்ளன்கிட்ட பேசுறது ஏன் பேசுறது? இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கும் நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தர் வந்து இங்க ஒரு உறுதிப்படுத்துறாரு. நீ பரதேசில் இருப்பாய். ஆனா சும்மா வார்த்தையால சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்னொரு வார்த்தை எங்க அடிச்சு சொல்றாருன்னா, மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மெய்யாகவேனா நம்ம எதனா ஒன்று யாருன்னா நம்மளால என்ன சொல்லுவோம்? ஒரு சத்தியமா ஒரு ப்ராமிஸ் உண்டு. அந்த ப்ராமிஸ் தான் கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? ஒரு திருடனுக்கு சொல்றாரு. ஏன் திருடனுக்கு சொல்லணும்? திருடன் அப்படி என்ன பண்ணா? திருடனா பாதாளத்துக்கு தானே போகணும். ஆனா ஏன் பரலோகத்துக்கு போறதுக்கு அந்த ஸ்லாக்கை அவனுக்கு எடுத்துட்டு நம்ம முதலாவதாக பார்க்கலாம். அதுல ஒரு திருடன் வந்து ஒரு லக்கி பிரைஸ் அடிச்சுட்டு போயிடலாம். என்னன்னா பரதேசிக்கு போறது தான். ஏன் அது இன்னொரு திருடன் வந்து பரதேசிக்கு போகலன்னா லூக்கா 23:39 வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இவன் அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போதே சிலுவையில் அறையும் மரணத்தை கடைசி நிமிடத்துலேயே அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கிற திமிரு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா கர்த்தரை நம்ம இரெஸ்பெக்டா நம்ம யாரும் பேச மாட்டோம். ஆனா அந்த நிலைமையில இவன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால், மரியாதை இல்லாம ஏசப்பாவை, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். நான் பாவிதான், ஆனா நான் பாவியா இருந்தாலும் முதல்ல உன்னை நீ ரட்சித்துக்கொள்ளிட்டு ஏசப்பாவை பார்த்தே சொல்றான். அப்படம் என்று அவரை இகழ்ந்தான்னா அவரை தூஷிச்சு கேலி கிண்டலுமா பேசுறது. ஆனா இத மற்றொரு கல்வன் வந்து இதெல்லாம் பண்ணாம அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்ட்டு ஒரு 4 குறிப்பை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக வந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற. என்னன்னா, அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு திருடன் போய் தேவனுக்கு பயப்படலாமா? அவன் பயந்தா வந்து அவன் திருடன் வேலையில இருக்க மாட்டான் இல்லையா? ஆனாலும் அவன் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? லூக்கா 23:40 வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்ட்டு யார? ஏசப்பாவை இகழ்றாயில இன்னொரு திருட. அவனை பார்த்து இந்த திருட ஏசப்பாக்காக பேசுறான். என்னன்ட்டு, நீ இந்த ஒரு நிலைமையில இருந்தும் கர்த்தருக்கு பயப்பட மாட்டியா? இவன் எப்போ கர்த்தருக்கு பயப்பட மாட்டியான்னு கேட்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாரு. அதுதான் ஒரு உண்மை. இவன் வந்து தேவனை தூஷிக்க மாட்டான், தேவனை திட்ட மாட்டான், அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துவை நிந்திக்க மாட்டான். இது முதலாவதாக இவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எங்க போகலாம்? பரதேசிக்கு. பரதேசி என்ற இன்னொரு நித்திய ராஜ்யத்துக்கு அவன் போறான். ரெண்டாவதாக இவன் எப்படிப்பட்ட ஒரு திருடனா இருந்தான்னா, இவன் ஒரு உணர்வுள்ளவனா இருக்க போறான். என்ன உணர்வு வரும் இதுல? லூக்கா 23:41 அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யாராவது? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பித்தவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அவன் என்ன சொல்றான் அந்த திருடனை பார்த்துன்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒரு நியாயம் அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் பாவம் செஞ்சிருக்கான். நம்மளும் எவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம செஞ்ச தப்புக்கு தான் நம்ம இந்த சிலுவையில அறையப்பட்டிருக்கோம். ஆனா செய்யாத தவறுக்கு யார் அறையப்பட்டிருக்காங்க? ஏசு கிறிஸ்து. இது வந்து நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற ஒரு நேரம். தாராளமா எல்லாரும் பேசலாம். இவனுக்கு அவன் ஒரு உணர்வு அவனுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. உணர்வு வேற, விழிப்புணர்வு வேற. விழிப்புணர்வுனா நம்ம தூங்குறவங்கள எழுப்பிடலாம். ஆனா கண்ணை திறந்து தூங்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கள எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து இவன் விழுத்து கொண்டு நான் தப்பு செஞ்சேன், எனக்கு அதுக்காக தான் இந்த தண்டனை, அதை நான் ஏத்துக்கிறேன். சிம்பிளா உலக பிரகாரமா சொன்னா, உப்பு சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகும். அப்போ தப்பு செஞ்சவன் என்ன செய்யணும்? தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு ஒரு வசனத்தை கூட ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் Proverbs chapter 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கம் பெறுவான். என்னன்னா, நம்ம பாவங்களை கர்த்தர்கிட்ட இருந்து மறைக்கிறோமோ, நம்ம மறைக்க முடியுமா? நம்ம அக்கப்பக்கம் இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம மறைச்சிடலாம். ஆனா நம்மள எந்த நேரமும் 24 மணி நேரமும் ஒரு செகண்டு கூட அவரை நம்ம விட்டு விலகாத இருக்கிற தேவன்கிட்ட இருந்து நம்மளுடைய பாவத்தை மறைக்க முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. அப்படி இருந்து ஏன் அதை நம்ம மறைக்காம சொல்லணும்னு கடவுள் கேட்கிறாருன்னா, அந்த பாவத்தின் உணர்வு நமக்குள்ள வரணும்ட்டு தான் கடவுள் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இதுவும் அந்த திருடன் கிட்ட இருக்கிற ஒரு 2வது காரணம். முதலாவது காரணம் என்ன? ஒரு திருடன், அந்த திருடன் எப்படி இருந்தானா, தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். 2வது, அவன் பாவத்திலிருந்து ஒரு உணர்வுள்ளவனாக இருந்தான். இப்ப 3வது காரியமாக, இவன் இயேசுவை அறிந்திருக்கிறான். லூக்கா 23:41ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது பகுதி, இவரோ தகாததொன்றையும் செய்ய நடப்பிக்கவில்லையே. அப்படின்னா அவன் பார்த்துனே இருக்கான், ஏசப்பா படுற ஒவ்வொரு பாடையும் பார்த்துட்டே இருக்கான். கன்னத்தில் அடிக்கிறாங்க, ஈட்டில குத்துறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, நெஞ்சில குத்துறாங்க, ரத்தமும் தண்ணியும் அவர் உடம்புல வழிஞ்சுட்டே இருக்கு. அந்த பாடெல்லாம் பார்க்கலாம். இதுவே இப்ப நம்ம உலக மனிதரா இருந்தா ஒரு அடி அடிச்சா 10 அடி நம்ம திரும்பி தருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எதுவுமே பேசலன்னா அந்த அடிக்கு ஏன் அவர் பேசலன்னா, அந்த அடிக்கிற மனுஷனை அவர் அன்பு செய்யறாரு. அந்த அன்பு செய்யற ஒரே காரணத்தான் அந்த அடியை வாங்குறாரு. நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவரு முள்முடி ஏற்றுக்கொள்றாரு. அத்தனை பேரும் அங்க இருந்த அந்த கொல்கத்தா மலையில இருந்த அத்தனை பேரும் ஏசப்பாவை குற்றம் சாட்டும் போது, இவன் ஒருத்த மட்டும்தான் இவன் தகாத